ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பிக் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, நார்செட் 10 டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி, ஏஜ் கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ஃபீஸ், தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க டீடைல்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்குங்க. அதாவது நார்செட்டோடைய டோட்டல் வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2551 சீட். அதாவது ஆல் ஓவர் இந்தியா, நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற எய்ம்ஸ் பிளஸ் வந்து நம்ம ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், ஜிப்மர் ஏனம், அப்புறம் நம்ம எய்ம்ஸ் மதுரை, இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் வந்து ஒரு சில கேன்சர் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2551, அதாவது 2550 சீட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது இந்த டைம்ல வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. அதாவது அவங்க ஆட் ஆனும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 2551 இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் அப்படி இல்லைன்னா போஸ்ட் பேசிக் படிச்சிருக்கலாம். அவங்க படிச்சிருக்கும் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் தேவைப்படாது. அவங்களுக்கு தேவை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது இருந்தாலே நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இன்கேஸ் நீங்க டிப்ளமா நர்சிங் இல்ல ஜிஎன்எம் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. அதாவது மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சு, அதாவது நீங்க டிஎன்எம்சி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிளஸ் அதுல இருந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் டேட், அதாவது இந்த 16/3/2026 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பிளஸ் வந்து பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலா இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நமக்கு தேவை. அதாவது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டிப்ளமா நர்சிங் பிளஸ் ஜிஎன்எம் பண்ணிருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியா தேவை. இன்கேஸ் நீங்க பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்க அதை வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து ஆட் பண்றதுனால ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணனால எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஆனா ஜிஎன்எம் டிப்ளமா வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவை. ஏன் நான் திரும்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் ப்ரீவியஸ் டைம்ல வந்து டிப்ளமா நர்சிங்கும் ஜிஎன்எம் படிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நான் சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இயர்ஸ் மினிமம் தேவை. அதாவது 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஏஜ் கிரைட்டீரியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசு, 18 to 30 இயர்ஸ். இன்கேஸ் நம்ம வந்து ஓபிசி இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 33 இயர்ஸ், 33 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்கேஸ் அன்ரிசர்வ்டு ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 30 வயசு வரைக்கும், ஓபிசி, இந்த ஓபிசி கீழே யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஓபிசி கீழே வருவாங்க. ஓபிசிக்கு வந்து 33 இயர்ஸ், 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஏஜ். இன்கேஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பர்சன், அதாவது டிசபிலிட்டி பிளஸ் வந்து அவங்க ஓபிசியா இருந்தா அவங்களுக்கு வந்து 13 வருஷம், அதாவது அவங்களுக்கு வந்து 43 வயசு வரைக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 43 இயர்ஸ் அப் டு 43 இயர்ஸ் வரைக்கும் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஓபிசி இவங்க வந்து 43 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி பிளஸ் எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வந்து இந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாருன்னா ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அதாவது இந்த நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டினால உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து 43 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் அவங்க வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் அவங்க ஓபிசியா இருந்தா 43 இயர்ஸ் ஆகும். பிளஸ் வந்து எஸ்சி எஸ்டியா இருந்தா அவங்க வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதாவது மிலிட்ரியில, இந்தியன் நேவி, ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கவங்க வந்து மினிமம் 3 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளவு வருஷம் வந்து சர்வீஸ்ல ஒர்க் பண்ணாங்களோ அந்த இயரும் பிளஸ் வந்து அடிஷனலா 3 இயர்ஸும் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்கும்.
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ், நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். அதாவது 3000 வந்து ஓபிசிக்கு பிளஸ் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி, அன்ரிசர்வ் பிளஸ் ஓபிசிக்கு வந்து 3000 ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 2400, 2400 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாவும் சார்ஜ் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மூலியமா தான் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கா எது இருந்தாலும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட் சக்சஸ் ஆயிட்ட பிறகு வந்து நமக்கு ரீஃபண்ட் வந்து வரவே வராது. நீங்க எதை நான் தப்பா மாத்தி பண்ணிட்டேன், எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க, நான் அப்ளிகேஷன் இந்த முறை எக்ஸாம் எழுத போறது இல்ல, பட் ஆனா நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சா நீங்க சொன்னாலுமே கூட அவங்க வந்து ரீஃபண்ட் தர மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. அதை மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை. அந்த ஐடி ப்ரூஃப் நீட் ஐடி ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவா இருந்தாலும் இருக்கு, ஓகே. பட் பெஸ்ட் ஆதார் கார்டு வந்து இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆதார் கார்டுல உங்க நேம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அந்த ஆதார் கார்டுல இருக்க மாதிரி உங்களுடைய 10th 12th சர்டிஃபிகேட்ல இருக்கா, அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் வந்து 10th 12th அதாவது நம்ம ஸ்கூல் டிகிரி மார்க் ஷீட்லாம் வந்து ஒரு நேமும், ஒரு சில டைம் ஆதார் கார்டுல வந்து நம்ம ப்ரீவியஸா நம்ம சைல்ட்ஹுட்ல பண்ண ஆதார் கார்டு இருக்கும், அதாவது நம்ம 10th இல்ல அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல பண்ண ஆதார் கார்டு இருக்கும். அதுல வந்து நேம் சேஞ்ச் ஒரு சிலர் வந்து பண்ணாம இருப்பீங்க. அதாவது அதுல வேற நேம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல இனிஷியல் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கிறதோ ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியரா வந்து பார்த்துட்டு அதுல எப்படி உங்க 10th 12th டிகிரியில சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுல இருந்தா நீங்க வந்து அதே நேம் வந்து நீங்க அப்ளிகேஷன்ல கேண்டிடேட் நேம்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் உங்க ஆதார் கார்டுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரா நேம் ஆட் ஆயிருக்கு, அப்பா நேமும் ஆட் ஆயிருக்கு, பட் ஆனா நம்ம 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ல வந்து என் நேம் மட்டும்தான் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ அருண் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உங்க பேரு, இன்கேஸ் அப்பா பேர் வந்து நந்தகோபால்னு இருக்கு, உங்க 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ல வந்து அருண் மட்டும்தான் இருக்கு, பட் ஆனா ஆதார் கார்டுல வந்து நேம் கிட்ட வந்து அருண் நந்தகோபால் இருக்குன்னா ஸோ அப்போ வந்து நீங்க அதை வந்து கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி இன்கேஸ் அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நம்ம 21 நாள் இருக்கு, அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள முடியலன்னா நீங்க வேற ஏதாவது ஓட்டர் ஐடி இல்ல பேன் கார்டு, பாஸ்போர்ட் இருந்தா அந்த அதுல நேம் கரெக்டா இருக்குன்னா அந்த நேம் போட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டாவது, உங்களுடைய சிக்னேச்சர் தேவை. சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க சைன் பண்ணதை வந்து போட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி 100 கேபிக்குள்ள 50 இருந்து 100 கேபிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேபிக்குள்ள நீங்க வந்து சேவ் பண்ணி அதை வச்சுக்கணும். அது ஜேபிஜி ஃபார்மேட்லயும் இருக்கலாம், இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்லயும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். உங்க பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி அது வந்து 100ல இருந்து 150 கேபி இருக்க மாதிரி இருக்கும். அது எக்ஸாக்டான கேபி வந்து நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ற வீடியோல உங்களுக்கு வந்து அதை நான் எவ்வளவு கேபி இருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸாக்டா சொல்றேன். ரெண்டாவது, உங்களுடைய தம் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோடைய தம் இம்ப்ரெஷன் வந்து அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர்ல ப்ளூ இங்க்லயோ இல்ல பிளாக் இங்க்லயோ நீங்க தம் இம்ப்ரெஷன், உங்களுடைய லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் வந்து நீங்க பிரஸ் பண்ணி அது ஒரு போட்டோவை கேப்சர் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்லயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ வச்சிருக்கணும். மெயினான விஷயம் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட். இங்கதான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட். நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து பிசி எம்பிசி அது மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்போம். பட் ஆனா நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணும் போது வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற இ சேவை மையத்திலயோ அப்படி இல்லைன்னா விஓ ஆபீஸ்லயோ போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க இ சேவை மையத்துல போய் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து மோஸ்டா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி அவங்களுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கீழே வருவாங்க. எஸ்சி எஸ்டி வந்து அவங்களுக்கு வந்து தனியா சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க அப்ளை பண்ணிடலாம். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிற கம்யூனிட்டி அந்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சு அவங்க அப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம ஊர்ல வந்து பிசி எம்பிசி இருக்கவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காம இருந்தீங்கன்னா நீங்க வந்து விஓ ஆபீஸ்ல போயிட்டு கேட்டு அப்ளை பண்ணி வாங்கலாம். ஆல்டர்னேட்டிவா அப்படி நீங்க விஓ ஆபீஸ் போக முடியலன்னா
இ சேவை மையம் நியர்பை இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல ஊர் பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துல போய் கேட்டு அப்ளை பண்ணி வாங்கணும். கம்பல்சரியா இது வந்து தேவை. அப்படி உங்ககிட்ட இதுவும் நீங்க போய் விஓ ஆபீஸ்ல கேட்க முடியல, இ சேவை மையத்துல போய் கேட்க முடியல அப்படின்னு, ஆனா நீங்க வந்து பிசி உங்ககிட்ட ஓபிசின்ற சர்டிபிகேட் ப்ரூஃப் எவிடன்ஸ் இல்லைன்னா இன்கேஸ் லாஸ்ட் பட்சத்துல நீங்க வந்து அன்ரிசர்வ்டு யூஆர்ல அந்த கேட்டகரிக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ரேங்கிங் வந்து நமக்கு மாறும். இப்போ பர்சன்டேஜ் அதாவது ஸ்டேஜ் 1 எய்ம்ஸ் உடைய நாசெட் மெயின்ஸ்ல ஸ்டேஜ் 1க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து மாறும் அந்த கேட்டகரி வைஸ். இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 50% வச்சிருக்காங்க, இதே ஓபிசிக்கு வந்து 45% வச்சிருக்காங்க, அதே எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40% வச்சிருக்காங்க. ஸோ இதுமே அந்த 5% மாறும். ஸோ நீங்க ஓபிசி பிசி எம்பிசியா இருந்து உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா இமிடியேட்டா நீங்க நியர்பை இருக்கிற இ சேவை மையத்துல வந்து அப்ளை பண்ணி வாங்குங்க. அப்படி இந்த அப்ளிகேஷன் டைமுக்குள்ள உங்களால வாங்க முடியல, அப்ளை பண்ணக்குள்ள வாங்க முடியலன்னா லாஸ்டா ஃபைனல் ஆப்ஷனா ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து யூஆர் அன்ரிசர்வ்ட்ல வந்து அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? நான் ஏன் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னன்னே தெரியாது ஒரு சிலருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம காலேஜ் டைம் ஸ்கூல் டைம்ல வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிசிசி சர்டிபிகேட்டோ எம்பிசி சர்டிபிகேட் எதுவுமே காமிச்சாலே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு நீடா இருந்தாலும். பட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பிசியா இருந்தாலும் எம்பிசியா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்லிட்டு ஓபிசி கீழே தான் வந்து நம்மள கேட்டகரி பண்றாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து நமக்கு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இ சேவை மையத்துல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க விஓ ஆபீஸ் இது 2 இடத்துல போய் கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா தேவை. ஏன் இந்த கேட்டகரிக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ ஓபிசிக்குன்னு ஒரு சீட் அலோகேஷன் வரும், அன்ரிசர்வ்டுன்னு ஒரு சீட் அலோகேஷன் வரும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு செப்பரேட் செக்ஷன் வேகன்சி இருக்கு. இந்த டோட்டல் வேகன்சில ஸ்பிளிட் ஆகும் இதெல்லாம். பிளஸ் வந்து பிடபிள்யூவிடி அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனி வேகன்சி ஸ்பிளிட் ஆகும். 2551 வேகன்சில வந்து அந்தந்த கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஓபிசிக்குன்னு இருக்கக்கூடிய நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வந்து தேவை. ஸோ இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சொன்னா, ஆதார் கார்டோட நம்பரு, அதுல வந்து உங்களுடைய நேம் கரெக்டா இருக்கணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும். ஏன்னா அதே ப்ரூஃப் தான் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறப்பையும் வந்து அவங்க கேட்பாங்க செக் பண்றதுக்கு. ஸோ அதனால அந்த ஆதார் கார்டுல இருக்கிற நேமும் 10th 12th சர்டிஃபிகேட்ல இருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ல இருக்கிற நேமும் ஒன்னா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆதார் கார்டு அப்படி உங்ககிட்ட ஆதார் கார்டு நேம் தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க ஓட்டர் ஐடியில கரெக்டா இருந்தா ஓட்டர் ஐடி போடலாம். அப்படின்னா நீங்க பேன் கார்டு யூஸ் பண்ணலாம். பேன் கார்டு இருந்தா பேன் கார்டு யூஸ் பண்ணலாம், அதுல நேம் கரெக்டா இருந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை. 2வது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருந்து தேவை. 3வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் தேவை. அது வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க பென்ல ப்ளூ ஆர் பிளாக் இங்க்ல வந்து சைன் போட்டு அதை வந்து பிடிஎஃப் போட்டோ எடுத்து ஜேபிஜி ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோடைய தம்ப் இம்ப்ரெஷன் தேவை. ஸோ அதை நீங்க அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர்ல ப்ளூ இங்கே ஆர் பிளாக் இங்கில வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க கைரேகை வச்சு அதை வந்து நீங்க கேப்சர் பண்ணலாம். 5வது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது தேவை. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் சொல்லிட்டேன். ஸோ அது இந்த 5 டாக்குமெண்ட்ஸ். இது தவிர்த்து நீங்க டிப்ளமா ஆர் ஜிஎன்எம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தேவை. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்னு வரும்போது இங்கேயும் நம்ம ஊர்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீவ் ஆகும் போது அவங்க வந்து ஜஸ்ட் இது மாதிரி அருண் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணாரு எங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங்கா ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க சைன் போட்டு சிக்னேச்சர் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ ஆனா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சரி மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸாம் எழுதினாலும் அவங்க வந்து கிளியரா நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கிளைம் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு பெட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு பெட் ஹாஸ்பிட்டல்ல, மினிமம் 50 பெட் ஹாஸ்பிட்டலா, 100 பெட் ஹாஸ்பிட்டலா, 300 பெட் ஹாஸ்பிட்டலா. ஸோ அந்த பெட் வந்து கவுண்ட் ஆகும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ல. ஸோ நம்ம ஊர்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தரும்போது வந்து அவங்க வந்து அந்த பெட்டை வந்து மென்ஷனே பண்றது இல்லை.
நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம அந்த HR செக்ஷன்ல போய் எனக்கு இந்த பெட் எவ்வளவு பெட்டட் ஹாஸ்பிட்டல்ன்றது போட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது என்னென்ன டியூட்டிஸா ஒர்க் பண்ணீங்க நீங்க அப்படின்றது அதையும் கேட்டு வாங்கினா பெட்டரா இருக்கும். அதை வாங்க முடியலனாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய டிசிக்னேஷனு, ஃப்ரம் டு எப்பத்துல இருந்து எது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இப்போ 2020 இருந்து 2023 வரைக்கும் ஒர்க் பண்ணீங்களா, ஸோ அதனுடைய டேட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாருங்க. ரெண்டாவது உங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய பெட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எவ்வளவு பெட்டட் ஹாஸ்பிட்டல், ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அது வந்து கண்டிப்பா தேவை. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல கரெக்டா இருந்தா தான் எலிஜிபிள், நம்ம அப்ளிகபிள். இன்கேஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து பெட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, இவ்வளவு பெட் ஹாஸ்பிட்டல்ன்றது மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்க இமிடியேட்டா நமக்கு வந்து 20 days வந்து டைம் இருக்கு, 21 days. அந்த 20 daysல வந்து ஒரு மினிமம் ஒரு 2 days ஆகும், ஒரு 1 day ஆகலாம், இல்ல 3 days ஆகலாம். நம்மளுடைய HR செக்ஷன்ல நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க கேட்டு வாங்கிட்டு இதுமாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸாம் பாஸ் ஆகி உங்களுடைய டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க காமிக்கிறப்போ இல்ல இதுல எங்க பெட் மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிற பட்சத்துல நீங்க வந்து அகைன் நீங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி பெட்டட் ஹாஸ்பிட்டல்ன்றத போட்டு கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல கேட்டு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து இங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. அதாவது சிம்பிளா சொல்றேன், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து பெட்டட் போட்டிருக்கான்னு பாருங்க. அப்படி போடல என்னால வாங்கிட்டு வர முடியும், போயிட்டு HR கிட்ட இந்த வித்தின் டைம் பீரியட்ல ஒரு 5-6 daysல வாங்கிட்டு வர முடியும், 10 நாளுக்குள்ள வாங்கிட்டு வந்து என்னால அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும்னா பெஸ்ட் திங் வந்து நீங்க போயிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து இவ்வளவு பெட்டட் ஹாஸ்பிட்டல்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணி ஃப்ரம்ல இருந்து எப்பத்துல இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அந்த இயரும் கரெக்டா மென்ஷன் ஆகி உங்களுடைய நேம் டிசிக்னேஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ண முடிஞ்சுன்னா வாங்கிட்டு வந்து பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்படி என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து இவ்வளவு பெட்ன்றது மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது வந்து என்னாலே HR செக்ஷன்லயும் போய் பார்க்க முடியல, நான் வெளியே இருக்கேன், யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்க கையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ணிடுங்க. டிவி அப்போ நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம வந்து அப்போ பர்சனலா இந்த மாதிரி நம்ம HR செக்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி தேவை, என்னுடைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கேட்கறாங்க HR செக்ஷன் இந்த மாதிரி டிவி டாக்குமெண்ட் கேட்டீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் எடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மெயினா கம்பல்சரியா ரிக்வயர்டா நமக்கு தேவை. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுத் சைட்ல வந்து எல்லாருக்கும் எவ்வளவு வேகன்சின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு சைட்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத வந்து நான் சொல்றேன். இதுதான் வந்து டோட்டல் வேகன்சி. எய்ம்ஸ் உடைய டோட்டல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 2501 2551 வேகன்சி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைடு 478 இருக்கு. அதாவது நம்ம டோட்டலா 478 வந்து ஜிப்மர் மட்டும் இருக்கு. பிளஸ் எய்ம்ஸ் மதுரைக்கு வந்து 30 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த முறை. ஏன் இந்த முறை எய்ம்ஸ் மதுரையில வந்து நமக்கு கம்மியான சீட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எய்ம்ஸ் மதுரை வந்து இன்னும் ஓபிடி கூட அவங்க ரன் பண்ண ஆரம்பிக்கல. ஆல்ரெடி போன நாசர் 9லயே வந்து அவங்க பாத்தீங்கன்னா 50 பேர் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து இந்த எக்ஸாம்லயும் இப்போ 30 பேருக்கு கால் ஃபார் பண்ணிருக்காங்க. ஸோ அது அவங்க இன்னும் ஓபிடியை ரன் பண்ண ஆரம்பிக்கல. ஒன்ஸ் ஓபிடி ரன் பண்ண ஆரம்பிச்சு வார்டில் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம நாசெட் 11 நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த்ல ஒரு பிக் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. அதுக்கு நம்ம எய்ம்ஸ் மதுரைக்கு ஆல்டர்னேட்டிவா நமக்கு ஜிப்மர் காரைக்கால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 400 சீட்டு கிட்ட வந்திருக்கு. 400 சீட் எக்ஸாக்டா சொல்லணும்னா 383 சீட்ஸ் வந்து அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க ஜிப்மர் காரைக்கால்ல. இதை தவிர்த்து ஜிப்மர் பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 88 சீட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜிப்மர் யானம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 சீட்ஸ் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் மதுரையில 30 சீட்டு. மொத்தமா நம்ம சவுத் சைடுன்னு மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 508 சீட் இருக்கு. டோட்டலா 508 இவ்வளவு சீட்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எய்ம்ஸ் மதுரை வரல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரி பண்ண அவசியம் இல்லை. அது வந்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர்ல வரும் இந்த எய்ம்ஸ். இந்த நாசெட்லயும் வந்திருக்கு. பட் என்ன வந்து நமக்கு லெஸ்ஸான வால்யூம் வந்திருக்கு, 30 சீட்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு செப்டம்பர்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, வேகன்சி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இப்போ இந்த நாசெட் 10ல வந்து நமக்கு வந்து வந்திருக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப்மர் காரைக்கால்ல வந்து நமக்கு 400 சீட்ஸ் இருக்கு.
சரிங்களா. இதை தவிர்த்து ஜிப்மர் பாண்டிச்சேரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 90, எக்ஸாக்டா சொன்னா 80 சீட்ஸ் ஸோ இருக்கு. இது தவிர்த்து ஜிப்மர் யானம்ல வந்து ஒரு 10 சீட்டு கிட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம கிட்ட நமக்கு டோட்டலா ஒரு 500 சீட்ஸ் இருக்கு, எய்ம்ஸ் மதுரை இன்க்ளூடிங். ஸோ இதனால வேகன்சி கம்மியா வந்துருச்சுன்னு நீங்க எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. இந்த விஷயம் தெரியாம இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சரிங்களா. ரெண்டாவது 80:20 ரேஷியோ வந்து எய்ம்ஸோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி இருக்கு. அதாவது இப்போ 100 பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதில் 80 ஃபீமேல் 20 மேல். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து இன்னமும் இருக்கு, அது வந்து அப்ளிகபிள், இந்த நாசெட்லயும் அப்ளிகபிள், சரிங்களா. இது தவிர்த்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து அப்ளிகேஷன் 24/2/2026, அதாவது 24ல இருந்து அப்ளிகேஷன் February 24 இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 16/3/2020, அதாவது 16/3/2026 மார்ச் மாசம் 16th தான் லாஸ்ட் டேட். ஸோ தயவு செஞ்சு லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி முடிக்கிறது வந்து நல்லது. ஸோ இதான் வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/3/2026. அப்புறம் நமக்கு வந்து கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா 24/3/2026 24th மார்ச் அன்னைக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கரெக்ஷன் விண்டோல என்ன சொல்லியிருப்பாங்க, கரெக்ஷன் விண்டோல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரியும். அதாவது கரெக்ஷன் விண்டோக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் முன்னாடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரியும். அதாவது அப்ரூவ்டு ஆர் ரிஜெக்டட் ஆர் நீட் கரெக்ஷன் சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. கரெக்ஷன் ரிக்வயர்டுன்னு சொல்லி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 25ல இருந்து 27, அதாவது 2 நாள் நமக்கு வந்து கரெக்ஷன் பீரியட் கொடுப்பாங்க. அந்த அதுலயே அவங்க என்ன டெபிசிட்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கரெக்ஷன் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அந்த 25ல இருந்து 27, அதாவது இந்த 2 நாளுக்குள்ள வந்து நம்ம அந்த கரெக்ஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணிடலாம். எப்போ வந்து நமக்கு எக்ஸாம் சிட்டியோட டீட்டெயில் எப்போ தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா 4/4/2020, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி தான் நமக்கு வந்து எந்த எக்ஸாம் சிட்டியில வரும், அதாவது நம்ம சென்னையா வெள்ளூரா அப்படின்றது வந்து அந்த எக்ஸாம் சிட்டி மட்டும் வந்து நமக்கு அந்த நம்மளோட அப்ளிகேஷன் போர்ட்டல்ல வரும். ரெண்டாவது 8ஆம் தேதி தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து நமக்கு வந்து அட்மிட் கார்டே வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம் ஃபைனலா நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து எப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா 11 ஏப்ரல் 2026, சரிங்களா. இன்னும் 45 டேஸ் இருக்கு. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, சிஸ்டமைஸ் படிங்க, டார்கெட் ஐ புக்கை வச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்கேஸ் என்னால எல்லா சிஸ்டத்தையும் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியா நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. ஏன்னா உங்களால முடியல, நீங்க நெக்ஸ்ட் நாசெட்டும் இருக்கு, நாசெட் 11 செப்டம்பர் மாசமும் நடக்கும். ஸோ நீங்க அதுல கூட அதுக்கான ப்ரிப்பரேஷனா கூட நினைச்சு நீங்க இப்ப இருந்து பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாசெட்னா என்னன்னு தெரியாம இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த நாசெட்டோட எக்ஸாம் பேட்டர்னையும் வந்து நான் வந்து டீட்டெயிலா ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசி போட்டிருக்கேன். ஸோ அதை பத்தி அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த வீடியோவை பார்த்து கிளியரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.